வணக்கம். ஜந்தர் மந்தர் மாணவர்களுடைய போராட்டம், அதே போன்ற இன்னொரு போராட்டம் ஜார்க்கண்டில் வெடித்துள்ளது. அங்கேயும் கோதி மீடியா பாய்காட் செய்தது. இங்க கோதி மீடியா பாய்காட் செய்யவில்லை. இங்க கோதி மீடியா ஜார்க்கண்டிற்கு போய்விட்டது. எதற்காக? ஜந்தர் மந்தரில் நேரடியாக நரேந்திர மோடி அமித்ஷாவை கேள்வி கேட்டார்கள், தர்மேந்திர பிரதானை கேள்வி கேட்டார்கள். அதனால் கோதி மீடியா அங்கே போகவில்லை. ஆனால் ஜார்க்கண்ட் எதிர்கட்சி இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரேன், ராகுல் காந்தி, ஆம் ஆத்மி கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாரையுமே சுற்றி வளைக்கலாம். பிஜேபி, கோதி மீடியா ரெண்டு பேரையுமே நீங்கள் ஜார்க்கண்டில் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாணவனுடைய கோரிக்கை, அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அது இந்தியா அலையன்ஸாக இருக்கட்டும் இல்லை என்டிஏவாக இருக்கட்டும், எதற்காக இந்த நாட்டு மாணவர்கள் தன்னுடைய கோரிக்கை எடுத்து வைப்பதற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து இது போன்று போராட வேண்டும் என்கிற அந்த முதல் கேள்வி. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் என்ன, ஆடல் பாடல் என்ன, தடியடி என்ன, கொச்ச கொச்ச வார்த்தையில் பேசியதாக இருக்கட்டும், அது என்ன, பல்வேறு மாணவர்கள் மீது வழக்குகளும் பாய்ந்தது. ஜார்க்கண்டில் அது நடக்கவில்லை. ஜார்க்கண்டில் மிக அமைதியான முறைகள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடி வருகிறார்கள். அதுவும் உண்ணாவிரத போராட்டம். அங்கே சோனம் வாங்சு எப்படி போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் அமர்ந்தாரோ அதே போன்று இங்கேயும் ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அவரை பற்றி நான் எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு இந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்எஸ்சி எக்ஸாம், இதை பற்றி அங்கே நடக்கிறது. என்ன? ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் ஜார்க்கண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த இரண்டு பரீட்சைகளுக்கான பேப்பர் லீக் நடந்திருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதாவது இன்னையிலிருந்து ஜெய்பால் சிங் முண்டா ஸ்டேடியத்தில் எப்படி ஜந்தர் மந்தர் இருக்கோ அதே போன்று ஜெய்பால் சிங் முண்டா ஸ்டேடியம் ஜார்க்கண்டில் 13வது நாள், இன்னைக்கு 13வது நாளாக அங்களுடைய மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக, தன்னுடைய அதிகாரத்திற்காக. 14th ஜேபிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் அங்கே நடந்தது. இந்த பரீட்சை ஏப்ரல் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. 103 வேக்கன்சிகளுக்காக மேஜர்லி நீங்கள் பார்த்தீர்கள்னா டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்களுக்கான இந்த பரீட்சை ஜூலை 2ஆம் தேதி. இந்த பரீட்சையில் ஏராளமான தில்லுமுள்ளுக்கள் வெளிவருகிறது. என்னது? 2204 கேண்டிடேட்ஸ்களை ஷார்ட்லிஸ்ட் செய்தார்கள். 36,000 மாணவர்கள் இந்த பரீட்சை எழுதினார்கள். இந்த பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓஎம்ஆர் ஷீட் சோஷியல் மீடியாவில் மிதந்து கொண்டிருக்கிறது, பேப்பர் லீக் நடந்திருக்கிறது. இது எல்லாமே வெளிவந்தவுடன் ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி, இந்த கம்பெனியோட பேர் என்ன? டிடிபிஎல், டிஎஸ்ஆர் டேட்டா ப்ராசஸிங் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பேன் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். எதற்காக? ஒரு ஸ்டேட் செலெக்ஷன் கமிஷனுடைய எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த டெண்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அரசாங்கம் அந்த வேலை பார்க்கக்கூடாது? இதுதானே மற்ற இடங்களிலும் நடக்கிறது. ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ரெண்டு ஸ்டேட்லேயுமே இந்த கம்பெனியை ஏற்கனவே பேன் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கம்பெனி ரிப்பீட்டட் பேப்பர் லீக்ஸ், எவாலுவேஷன் எரர்ஸ், ரெக்ரூட்மெண்ட்டில் டீலே, இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு எதிராக வந்த அந்த குற்றச்சாட்டு. லேக் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் கட் அவுட்ஸ், ஓஎம்ஆர் டிஸ்பெரன்சிஸ், இது எல்லாமே இந்த கம்பெனி மீது வெளிவரக்கூடிய இந்த தில்லுமுள்ளுக்கள். சரி, ஜூலை 2ஆம் தேதி 14th ஜிபிஎஸ்சி பிடி டிக்ளேர்ட், அதாவது டிக்ளரேஷன் ரிசல்ட் வெளிவருகிறது. ஜூலை 5ஆம் தேதி, அதற்குள்ளே இந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் சொன்னோம் இல்லையா, எஜுகேஷன் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. ஜூலை 7ஆம் தேதி மெமரண்டம் கொடுக்கப்படுகிறது ஜார்க்கண்டின் கவர்னர் கையில். கவர்னர் யார்? இதே மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கவர்னர். அன்னைக்கு அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னைக்கு பிஜேபி அங்கே அரசியலை பார்த்து வருகிறது. ஜூலை 8ஆம் தேதி ப்ரொட்டஸ்ட், அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கொளுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஜூலை 20ஆம் தேதி
ஸ்டூடெண்ட் நேரடியாக சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரேனை சந்தித்து கையில் இருந்த அனைத்து டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ்களை அவர் கையில் கொடுத்திருக்கிறார்கள். ஒஃபிஷியல் ஆக்ஷன் அன்னையிலிருந்து தொடங்குது. ஜூலை முடிவதற்குள், ஏன்னா 2 இடத்துலையும் இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது இல்லையா, ஜந்தர் மந்தர்லையும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இங்கேயும் பேரலாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது. சிஐடி இன்கொயரிக்காக ஒரு ஒரு கமிட்டி போடப்பட்டு சிஐடி இன்கொயரி நடந்து பல்வேறு நபர்களுடைய அரெஸ்டெல்லாம் ஜார்க்கண்ட் அரசாங்கம் செய்கிறது. ஜிபிஎஸ்சி உடைய சேர்மன் எல் கண்டகே அவரை பல்வேறு முறை கூப்பிட்டு வைத்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். ஜூலை 29 ஜெயபால் சிங் முண்டா ஸ்டேடியத்தில், ராஞ்சியில் இருக்கு இந்த ஸ்டேடியம், அங்கே இந்த போராட்டம் வெடிக்குது. ஆகஸ்ட் 2 ஸ்டூடெண்ட் லீடரான தேவேந்திரநாத் மெஹ்தோ, சோனமாக் சோபடி டெல்லியில் இருந்தார், அதே போன்று தேவேந்திரநாத் மெஹ்தோ என்கிற இந்த லீடர், இவர் உண்ணாவிரதத்தில் அமர்கிறார். ஆகஸ்ட் 4 5 நீங்கள் பார்த்தீர்கள்னா பல மாணவர்கள் அவருடன் இதே உண்ணாவிரதத்தில் உட்கார்றாரு. ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆடுது. நீங்கள் தொடக்கத்தில் அந்த வீடியோ பார்த்துருக்காரு. மழை கொட்டுற மழையிலையும் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அமைதியான முறையில். மேலால் நீங்கள் பார்த்தீர்கள்னா திரையை பிடிச்சி நிற்கிறாங்க. நீங்கள் இந்த காட்சியை பார்த்தார்கள், இப்படி குள்ளரிக்குது. 12 நாள் நேற்று முடிந்து இன்றைக்கி 13வது நாளில் நாம் காலடி எடுத்து வைத்து விட்டோம். சரி, இந்த மாணவர்களுடைய கோரிக்கை என்ன? இந்த கோரிக்கை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். இந்த கோரிக்கையாக இருக்கக்கூடாது, இது மேண்டேட்டரியாக அரசாங்கமே செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு மாணவர்கள் போராடி கேட்டு வருகிறார்கள். நாம் வெட்கப்பட வேண்டும், அரசாங்கங்கள் வெட்கப்பட வேண்டும். இது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், இந்தியா அலைன்ஸாக இருக்கட்டும். எங்கே போனார் இன்னைக்கு ராகுல் காந்தி? எங்கே போனார் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்? எங்கே போனார் இன்னைக்கு மற்ற நபர்கள்? இதோ எங்கிறதோ தூரத்திலிருந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு கூறியிருக்கிறார்கள். பட் இஸ் திஸ் நாட் எமர்ஜென்சி? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 2 நாட்களாக ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து வைக்கிறோம். எந்த கிராமத்திலிருந்து, இந்த நாட்டிலிருந்து, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, இந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள், அந்த இடத்துடைய பேரை எழுதுங்க, எங்களுக்கும் தெரியட்டும். இந்த வீடியோவை எங்கிருந்தெல்லாம் மக்கள் பார்க்கிறீர்கள், ஒரு ஆசை, எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். கீழே உங்களுடைய ஸ்டேட், லொக்கேஷன், டிஸ்ட்ரிக்ட், வாட் எவர், ஜஸ்ட் ரைட் இட். கேன்சலேஷன் ஆஃப் 14th ஜேபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த எக்ஸாமினேஷனை முற்றிலுமே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்க. நீங்கள் ரிசல்ட்டில் 2400 பேரை கொண்டுட்டு வந்திருக்கீங்க இல்லையா, யாருக்குமே அந்த வேலை கிடைக்கக்கூடாது. இண்டிபெண்ட் ப்ரோப் சிபிஐ, இடியை வைத்து நீங்கள் நடத்தணும். சிஐடி, ஸ்டேட் கவர்மெண்ட் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஸ்க்ரூட்டனிட்டி, கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாம் லிங்க் டு பிரைவேட் ஏஜென்சி, டிடிபிஎல் மீது, பிளாக்லிஸ்டட் கம்பெனி, அவர்களுக்கு எப்படி இந்த பொறுப்பை கொடுத்தீர்கள் அதை சரிபார்க்கணும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் 5th நாட் அட்டெம்ப்டட் ஆப்ஷன் இன் OMR ஷீட். அட்டெம்ப்ட் செய்ததாகவே அந்த பரீட்சையில் யாருமே இருக்கக்கூடாது, அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷனை கொடுங்கள், அந்த மாதிரி ஒரு கோரிக்கை. முழு டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு தேவை. OMR ஷீட்டுடைய வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், எவாலுவேஷன் மெத்தடாலஜிக்காக இருக்கட்டும், அல்ல மெரிட் லிஸ்டாக, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்சிசி இந்த 2 பரீட்சைகளுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மை நீங்கள் கொண்டுட்டு வாருங்கள். இது எல்லாமே மாணவர்கள் இப்படி போராடியெல்லாம் கேட்கக்கூடாது. அரசாங்கத்தோடைய வேலை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட வேலை. டெல்லியில் மாணவர்கள் போராடினார்கள், சென்னையில் மாணவர்கள் போராடினார்கள், ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஹைதராபாத்தில், பெங்களூரில், மகாராஷ்டிராவில், பூனாவில், பீகாரில், ராஜஸ்தானில், ஒவ்வொரு இடத்திலும் மாணவர்கள் இன்னைக்கு போராடுவதற்கான காரணம் என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறினால் போதுமா? இங்கே நடக்கும்போது the same person, நரேந்திர மோடி, he should come up, hello friends, I'm there with you. ராகுல் காந்தி அங்கே போகணும், நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டின்
சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் இந்த மாணவர்களோட கோரிக்கையை அடுத்த நிமிஷம் நீங்க கேட்டால் மட்டும்தான் இந்த நாட்டு மாணவர்களுக்கு அந்த நம்பிக்கை உருவாகும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, சோனம் வாங்சு அவர்கள் தேவேந்திரநாத் மஹத்துவுடன் ஒரு வீடியோ காலில் பேசியிருக்கார். இந்த போராட்டத்திற்கு சப்போர்ட்டும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அபிஜித் தீப்கேவும் தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவித்திருக்கிறார். இதை தாண்டி ஐசா, ஏஜேஎஸ்யூ, ஏபிவிபி அண்ட் மற்ற அரசியலமைப்பு இல்லை மற்ற அரசியல் கட்சிகள் அவர்களும் தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவித்திருக்கிறார்கள். பிஜேபி இங்கே கிரிட்டிசைஸ் செய்திருக்கிறது ஹேமந்த் சோரனை. எங்கே டெல்லி ஜந்தர் மந்தரில் பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடந்தது, இங்கே பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தன்னை டிஃபென்ஸ் செய்வதற்காக. ஜேஎம்எம்முடைய அலையன்ஸ் காங்கிரஸ், இந்த 2 பேரையுமே பிஜேபி அங்கே கார்னர் செய்கிறது. சிபிஐ ப்ரோப் நிச்சயமாக தேவை, இது எந்த விதமான தவறும் கிடையாது. ஹேமந்த் சோரன் அவருடைய அரசாங்கம் காங்கிரஸுடைய கூட்டணி அரசாங்கம் தானே. ஏன் மாணவர்கள் 13 நாட்களாக உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள்? அப்போ இது டபுள் ஸ்டாண்டர்ட் தானே. எங்க பிஜேபியுடைய சாசனம் இல்லை, அங்கே பிஜேபி குதிக்கிறது. எங்க பிஜேபியுடைய சாசனம் இருக்கும், அங்கே காங்கிரஸ் குதிக்கிறது. எங்க ஒரு ப்ரொபகண்டாவை திணிக்கணுமோ அங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் குதிக்கிறது. எங்க கவர் செய்ய மாட்டேங்கிறார்களோ அந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அவர்களும் குதிக்கிறார்கள். பட் இந்த இடத்துல அவதிப்படுவது யாரு? மாணவர்கள் தானே. அப்போ மாணவர்களுடைய கோரிக்கையை எதற்காக ஒரு மாணவர் உண்ணாவிரதம் போன்ற விஷயத்தை கையில் எடுக்கணும்? எதற்காக மழை என்ன, வெயில் என்ன, குளிர் என்ன? இதை தாண்டி போலீஸோட அட்ராசிட்டி வேற, தடியடி என்ன, கண்ணீர் புகைக்குண்டுகள் என்ன, எலக்ட்ரிக் ஷாக் என்ன, AK-47 என்ன, பேலட் குண்டுகள் என்ன? எதற்காக சார் ஒரு மாணவர் இதெல்லாமே தாங்கிக் கொள்ளணும்? அவருடைய அதிகாரம் தானே. Are we not ashamed of all these? இதற்காக தானா இந்த நாட்டு மக்கள் வரி செலுத்தி வருகிறார்கள்? இதற்காக தானா உங்களுடைய விவிஐபி வாழ்க்கைக்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? பங்களா என்ன, கார் என்ன, போடக்கூடிய பெட்ரோல் என்ன, நீங்க பேசக்கூடிய ஃபோன் என்ன, ஏசியில் உட்கார்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, மினரல் வாட்டர்ல இருந்து பிரியாணி வரை எல்லாமே நாங்கள் கொடுக்கக்கூடிய வரி பணம். என்னுடைய குழந்தை இன்னைக்கு ரோட்டில் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். வேர் இஸ் ஆர் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் வேர் இஸ் ஆர் கண்ட்ரி லீடிங் டுவர்ட்ஸ்? எந்த அரசியல் கட்சியுமே இதிலிருந்து நீங்கள் எடுக்க முடியாது, நீக்க முடியாது, தப்பா வைக்க முடியாது. எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி, கர்நாடகாவில் இதே காங்கிரஸின் தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேவுடைய மகன் பிரியாங்க் கர்கேவுடைய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. இங்கேயும் 25 நாட்கள் வரை போராடுங்கள், உண்ணாவிரதம் இருங்கள், அதுக்கப்புறம் நான் ரெசிக்னேஷனை கொடுக்குறேன். பாஸ், யூ ஆர் an accountable person. There is an accountability on you. Answer. This is not your reply. We expect accountability from each and every political party, from each and every politician of this country, whether it is Prime Minister, opposition, leader of opposition, Chief Minister, MP, MLA, Minister, MLA, or whoever it is. You are accountable. You need to answer. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பல நபர்களுக்கு எடுத்து செல்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஒரு சில நொடிகள் தான் பிடிக்கும். தட்டுங்கள், பரப்புங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட்
உண்மையிலேயே ஒர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.